ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே லாக் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாச்சு டெய்லி லாக் போட்டு லாங் வீடியோ. கொஞ்சம் பிஸி ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணல. அப்புறம் கமெண்ட்ஸில் உங்களை பற்றி சொல்லுங்கள் அக்கா, உங்கள் நேமு எல்லான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. இது என்னோடய இன்ட்ரடக்ஷன் லாக் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். என் பேர் அம்மு பிரியா, எங்கள் ஹஸ்பண்ட் பேர் திலீப். அதுக்கப்புறமா நான் ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு 2 ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பெரிய பையன் 6th படிக்கிறான். வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவனை, எங்கள் பெரிய பையனை. அதுக்கப்புறமா எங்கள் சின்ன பையனுக்கு இப்போ தான் 3 இயர்ஸ் வச்சுருக்கு. அவன் பால்வாடி போகிறான். அவனையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். அதுக்கப்புறமா இது வெனஸ்டே லாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபேஸ் எல்லாம் காமிச்சு நான் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். டைப்பர் ஸ்டாண்ட் இல்லை, எதுவும் இல்லை. ஃபோனில் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. எங்கள் வீட்டில் எல்லோரும் வேணான்றாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பே பண்ணுறதில்ல யாரும். வியூஸ் வருது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறமா வெனஸ்டே ஈவினிங் லாக்கு போயிடலாமா? வெனஸ்டே ஈவினிங் அன்றைக்கி ஆஃப்டர்நூனு முருங்கைக்கீரை அது ரசம் சாப்பிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். நார்மல் சிக்கன் ஃப்ரை தான் எல்லோரும் பண்ண மாதிரி சிம்பிளாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம vlog. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மெயின் ஆனியனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு சிக்கன் போட்டுட்டு நல்லா அதில் வாட்டரெல்லாம் எலாப்ரேட் ஆகிற வரைக்கும் விட்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணேன். அரை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற வாட்டரெல்லாம், சிக்கனில் நிறைய வாட்டர் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற வாட்டரெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மிளகா பொடி போட்டுட்டு லைட்டாக பெப்பர் போட்டு, அன்றைக்கி நைட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் நம்ம வீட்டில். வெனஸ்டேயில் ஆகுது. இது எங்கள் பெரிய பையன் சாவனுக்கு ரசம் சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது எங்கள் சின்ன பையனுக்கு அன்றைக்கி சிக்கன் சூப் மாதிரி வச்சு ரைஸில் கலந்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக எப்படின்னா சிக்கன் பண்ணால் அவன் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் சாப்பிடுவான். அந்த சூப்பில் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருவேன் அவனுக்கு. நல்லா 4 விசில்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சிக்கனை செப்ரேட்டாக எடுத்துகிட்டு சூப் செப்ரேட் பண்ணிட்டு அந்த சிக்கன் பீசஸை சின்ன சின்னதாக புட்டு போட்டு கொடுத்து பிளேட்டில் கொடுத்துட்டா அவன் சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ரைஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதிலே அந்த சிக்கன் சூப் இருக்குதுல அது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவன் டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.